எல்லாம் இருந்துதான் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்று இல்லாட்டியும் நம்ம ஊழியம் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு யாக்கோபின் கிணற்றண்டையில போய் களைப்படைந்தவராய் உட்கார்ந்தார். களைப்படைந்தவர் என்ன செய்தார்? உட்கார்ந்தார். நாம களைப்பா இருக்கிற நேரத்துல யாராவது வந்தாங்கன்னா அப்பாலே போ சாத்தானேன்னு விரட்டிடுவோம். ஆனா இயேசு களைப்படைந்தவராய் உட்கார்ந்துட்டு சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க போய் ஊருக்குள்ள போய் என்ன வாங்கிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா இருக்க மாட்டாங்கன்னு இயேசுக்கு தெரியும். அதனால நீ ஊருக்குள்ள போ, நான் இங்க கொஞ்சம் உட்கார்றேன்னு உட்கார்ந்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அம்மாவை இப்ப பெரிய மிஷினரியா மாத்திட்டாரு. அந்த அம்மாவை எப்படி மாத்தினாரு? அம்மா அந்த அம்மா மத்தியான நேரம் அங்க தண்ணி எடுக்க வந்தது காரணம் என்னன்னா, இந்த அம்மாவை ஒருத்தருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பெரிய யோக்கியர்களும் இது அயோக்கியமா நினைச்சு தனியா தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஆனா தண்ணி தெளிச்சு விட்ட அந்த அம்மா மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. தேவ வார்த்தை அவளுக்குள் பிரவேசித்தது. எந்த சமுதாயம் அவளை புறக்கணித்ததோ அதே சமுதாயம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து அண்டையில கொண்டு வருவதற்குரிய ஒரு நல்ல மிஷனரியா இயேசு மாற்றினார் என்று நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.